முருகனோடு பழனி யாத்திரை கிளம்பி வருகிறார்கள். ஈச்சனாரியிலே விநாயக பெருமானை வழங்கி எங்களுடைய யாத்திரையை துவங்குகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் கடவுள் முருகன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று தமிழக மக்கள் வணங்குகின்ற முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு கோயில்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். முருக பக்தர்களுக்கு என்னென்னவெல்லாம் வசதிகள் தேவையோ அத்தனை வசதிகளையும் தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சனாதன தர்மத்திலே எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. எந்த கோயிலாக இருந்தாலும் எந்தவித வேறுபாடுமின்றி மக்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லாமல் அத்தனை பேரும் வென்று வழிபடக்கூடிய இடங்கள் கோயில்கள். அந்த தர்மத்தை பாதுகாப்பதற்காக எங்களுடைய நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிடையே இருக்கின்ற அத்தனை வேற்றுமைகளையும் மறந்து அவர்கள் ஒருமித்த மனதோடு இறைவனை வழிபடுகின்ற பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கனவு கண்டிருக்கின்ற வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது சாத்தியமாகும். ஏனென்றால் உலக நாடுகளில் வேற எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு ஆன்மீக பலம் இந்த பாரத நாட்டிற்கு தான் இருக்கிறது. ஆன்மீக பலத்தோடு இணைந்துதான் அறிவியலோடு துணை கொண்டு இந்த நாட்டை வல்லரசு நாடாக ஆக்க முடியும் என பிரதமர் மோடி நம்புகிறார். அவருடைய அந்த வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற இலக்கிற்கு உறுதுணையாக இறையருளும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த யாத்திரையில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை மக்களும் அனைத்து நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என எங்களுடைய யாத்திரையினுடைய பிரார்த்தனை இருக்கும். இங்கு எங்களோடு வருகை தருகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளும் மாலை அணிந்து விரதமிருந்து பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த கனவினை நினைவாக்குவதற்கு இறையருள் துணை நிற்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்க ஒரு இறைவனுடைய கோயிலுக்கு செல்கின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அத்தனை மக்களுடைய நலனுக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அநீதி அழிந்திட எந்த ஒரு சக்தி தமிழகத்தில் அழிக்கப்பட வேண்டுமோ அதற்கு முருகன் துணை நிற்க வேண்டும். இன்றைய அரசு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மாலை போட்ட இந்த நேரத்தில் நான் மற்ற விஷயத்தெல்லாம் பேச விரும்பல. இன்று முழுவதும் இறைவனுடைய அந்த இறையருளுக்காக செல்கின்ற யாத்திரை. அதனால நீதி தழைக்க வேண்டும் என்றால் அந்த இறையருள் இங்கு தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு ஆன்மீக சக்தியோடு ஒரு ஆட்சியை மலர செய்வார் என்பதில் எங்களுக்கு பூர்ணமான நம்பிக்கை இருக்கிறது. நான் அரசியல் கேள்விகள் எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே, இன்னைக்கு எல்லாம் ஆன்மீகத்தோட போவோம். நன்றிங்க, நீங்க எல்லாம் வந்ததுக்கு நன்றி.